செலார் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபமே ஜெயம் கூடுகைக்கு கூடி வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமென், ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தும்படியாக நம்ம எல்லாம் கூடி அவருடைய வார்த்தையில அதை தியானிப்போம். ஆமென். அதுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய உம்முடைய சித்தம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென், ஆமென், பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் நம்ம இடத்துல வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, ஆமென். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பலன் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே, எங்களை முன்குறித்தீரே, தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபமே ஜெயம் கொடுகைக்கு ஜெப கொடுகைக்கு எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே கூடி இணைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. உடைய கரத்தில் அந்த ஜெப நேரத்தை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்போம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். Welcome, Holy Spirit. Thank you Jesus. Thank you, Jesus. For your blood. உங்க ரத்தத்துக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னத்துக்காய் நன்றி. நன்றி அப்பா. பிதாவே, நண்புக்காய் நன்றி. நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபையை தரார். ஆமென். இன்னும் சில நாட்கள்ல நாம் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இதற்கு முன்பாக கடவுள் நம்மை குடும்பமாய் ஆயத்தப்படுத்துறார். ஆமென். அதனால திருமணத்தை குறித்தும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் நாம் பேசிட்டு வரோம். ரொம்ப முக்கியம். குடும்பமாய் நாம் ஒன்றிணைந்து நேற்று இரவு பார்த்தோம்ல, லவ் ஈச் அதர் டீப்லி. வயதான காலத்தில் பேதுரு எழுதுறாரு, அவருடைய நிருபத்தை சொல்றாரு, லவ் ஈச் அதர் Deeply. டீப்லி. பேதுரு எவ்வளோ நேசிச்சிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அவரும் அவருடைய மனைவியும் கடைசி வரைக்கும் பிரியவே இல்லைன்னு வரலாறு சொல்லுது. அவர் சிலுவையில் அவரும் சிலுவையில் மரித்தார். ஆனால் இயேசுவை போல மரிப்பதற்கு எனக்கு தகுதி அல்லன்னு சொல்லி இந்த தலைகீழ சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி அறைந்தார். இயேசுவை பேதுரு அறைந்தார்கள் தலைகீழ. அப்பொழுது அவருடைய மனைவியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த போதும் ஒருவர் தான் இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, பேதுருவை போல நானும் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போவதற்கு தகுதி இல்லையா எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஊழியத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காரு, சேது பண்ணியிருக்காரு ஊழியத்தை. கடைசியாக ரத்த சாட்சியாகி மறிக்கும் போது கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மறித்திருக்கிறாங்க. ஸோ டீப் லவ், வாழும்போதும் மறிக்கும் போதும் இப்போ குடும்பம் எப்படி இருக்கணும் பாருங்க. லவ் ஈச் அதர் டீப்லி. அன்பு அநேக பாவங்களை மூடும். பேதுரு இயேசுவே அவன் வேணலாம் பேசி சபிக்க தொடங்கினா மனைவி கிட்ட எப்படிலாம் இருந்திருப்பான்னு யோசிப்பாருங்க. எட்டத்து காதை வெட்டுற அளவுக்கு துணிஞ்சவனா அவன் ஒரு நல்ல லீடர் அவன். ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே கோபம் வரக்கூடிய ஆள். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் அற்புதமாய் ஒரு நேசித்து வாழ்ந்து பழைய கதையெல்லாம் அந்த அம்மா பேசியிருக்காது. இவரும் பழைய கதையெல்லாம் பேசியிருக்க மாட்டார். அன்பு சகல பாவங்களையும் மூடி அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னவாதான் இருந்திருக்குன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும். இன்றைக்கும் என் மனைவி கிட்ட நான் தான் சொல்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதிக்கிட்டையும் நான் சொல்கிறேன், குறிக்கோள் ஒவ்வொருடைய குடும்பத்துடைய குறிக்கோள் என்னன்னா, நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ராஜ்யத்தின் வேலையை செய்ய வேண்டும். ஒற்றுமையாக இருந்து மக்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வரணும். ஒற்றுமையாக இருந்து மக்களை சுகத்திற்குள்ளாய் நடத்தணும். ஒற்றுமையாக இருந்து மக்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது நம்ம மாறி சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆர்கியூ பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது,
அது மாதிரி சண்டைகளுக்கு இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. நம்மளுடைய விஷனையும் ஃபோக்கஸையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்த பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் அன்பு ரொம்ப பிரதானமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், எடுத்து வாசிப்போமே. இந்த அன்பு ரொம்ப எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா, ஒரு சாப்டர், ஒரு அதிகாரமே அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தளம் போல இருப்பேன். அப்படின்னு போட்டு என் மனைவியோட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேனா, ஓசையிடுற கைத்தாளம் போலதான். இப்படிதான் சத்தம் கேட்கும். இல்லை எப்படி இருக்கும், சத்தம் விடுகிற வெண்கலம் டங்கு டிங்கு டங்குடி அப்படிதான் கேட்கும். டங்கு டங்கு டங்குன்னு பரலோகத்தில். ஆனால் அன்பு இருக்கும்போது என்ன நடக்குது? அன்பு 4வது வசனம் பார்க்கிறோம், அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அண்ணியா ஏன் பெற்றோரா உன் பெற்றோரா இல்லை இல்லை இல்லை. அன்பு எப்படி எப்படி இருக்கான்? சாந்தம், தயவு, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. எல்லாம் ஒளிதரும், அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அது ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை கணவன் மனைவி கிடையாது இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கணும். பிள்ளை ஒன்று சொல்லி வச்சுன்னா உசுறு கோவம் தரக்கூடாது. பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லிட்ட பிள்ளை உசுறு கோவம் தரக்கூடாது. சகிப்புத்தன்மை, இதெல்லாம் அன்புடைய குணாதிசயங்கள். அதெல்லாம் அன்பு சொல்றாரு, லவ் டீப்லி. அப்போ இந்த 1:13 டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாய் பழைய கதை இதெல்லாம் பேசி ஒருவர் குற்றப்படுத்தாமல் ஒருவர் தாங்கி அந்யோன்யமாக இருந்து கர்த்தருடைய கட்டளை ஆகிய ராஜரீக பிரமாணமாகிய அன்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முந்தி தேடி எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வாங்க ஒருமுறைப்பட்டு செபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை இன்னும் தன்னுடைய அன்பினாலே மூடுவாராக. பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய தயவும் உடைய கிருபையும் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். கர்த்தாவே, நீ சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தருகிறீர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். கர்த்தாவே, குடும்பங்கள் இருக்கிற விரிசல்கள் அகன்று போகட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் அகன்று போகட்டும், கணவன் மனைவி இடையே இருக்கிற சந்தேகங்கள் அகன்று போகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவர் ஆண்டவரே உண்மையாய் ஒருவர் ஆண்டவரே மன தாழ்மையாய் இருந்து கர்த்தாவே உம்முடைய ராஜரீக பிரமாணமாகிய அன்பை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிசாசு எந்த விதத்திலும் எங்கள் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் கொண்டு வரக்கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியான ஒரு தூய இரத்தத்தை கொண்டு, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு எங்களை வேலையடைப்பீராக. அன்பே எங்களுக்கு ஆண்டவரே பெரிய ஒரு பாதுகாப்பாக உங்களுடைய அன்பே இருக்கட்டும். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் உதவி செய்ய, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிரிவினைகள் ஆண்டவரே சக்திகள் அசுத்தாவிகள் எங்கள் குடும்பத்தில் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பிள்ளைகளை வாழ வைங்க, மனைவிகளை வாழ வைங்க, கணவன்ல வாழ வைங்க, செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க, இந்த பொருளாதாரத்தில் பெரிய இன்க்ரீஸை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் பல 1000 மடங்கு அதிகமாகும்படி பெருகும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கடன்கள் எல்லாம் நீர் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு ஆண்டவரே அந்த கடன் பிடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர போகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். வருமான குறைவுகள் எல்லாம் அகன்று போய் வருமானங்கள்ல பெரிய பெருக்கம் உண்டாகும். உங்களுடைய தலைமுகளால் எங்கள் மக்கள் சுகமாகும். தயவுனால் கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்திருப்போம். எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த நாளை உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். God bless you people. Love you so much. மீண்டும் இந்த இரவு ஜெயமே ஜெயம்
நிகழ்ச்சியில் 9:30 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நல்லவர்.